உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உந்தன் அன்பை விட்டு விலகி நான்
நோக்கி பார்ப்போமா? நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் வல்லவர், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறவர். அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற நல்ல பர்வதம் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு இந்த வேலையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே நன்றி சொல்கிறோம். எங்கள் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே இவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் அவருடைய உயர்த்துவோமா, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோமா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கு. அது அந்த நல்லவரை நம்ம ருசித்து பார்த்துருக்குறோம். அந்த நல்லவர் எவ்வளோ அவர் நன்மைகள் செய்கிறவர்னு நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த நல்லவருக்கு மனதார நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அவரை துதிப்போமா. உங்களுடைய முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அப்பா, நீங்கள் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். தேவன் அப்பா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு பார்க்கிறோம். அவர் நம்மளுடைய தேவன் அவருடைய குமாரனை கொடுத்து நம்ம மேலே வைத்த அன்பை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதியாக மாற்றி அவர் நம்மளுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றி அவர் நம்ம மேல் வைத்த அன்பை காண்பித்தார். தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்க அன்பிற்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அவருடைய அன்பு பெரியது. இந்த வேளையில எல்லாரும் அப்பா உங்க அன்பு பெரியதுன்னு சொல்லுங்க. அவருடைய அந்த அன்புக்கு நன்றி சொல்லுவோமா? உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற தயவு பெரியது, நீங்க எங்களுக்கு பாராட்டினா உங்க அன்பு பெரியது. அப்பா, அந்த அன்பிற்காக நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம். உங்க குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி நன்றி. அப்படியே அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க அந்நிய பாஷை பேசுங்க. மற்றவங்க அப்படியே ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ராபா டரா ரிஹா தலா ஷதரா சே ரியா காலா பராத ராமனரு சந்தரா செக்கியா மலாதரா சந்தரா சதரபரு டிலி மரோ டொரு கரா Rabatala siniriantara shandala kuru tiriantara bara hora thara kala sikiriantara manarantara mana ரோதரா எங்க இருக்கீங்களோ அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. ஹோரா தரா கரா. ஏசப்பா, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏசப்பா, இந்த நேரம் என் வாழ்க்கையை ஒரு மாற்றுகிற நேரமா இருக்கட்டும். நீங்கள் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நான் அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்கட்டும். நீங்கள் யாருன்னு நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்கட்டும். ரோஷாந்தரா சியாந்தரா ரியாதரா ஷதரா சினிரியாண்டரா மனராதர். இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம். படிக்கிறவங்களை போய் கேட்டிங்கன்னா படிக்கிறதுல புதுசாக படிக்கணும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணும். சயின்டிஸ்ட் நிறையா கண்டுபிடிக்கணும், நிறையா தெரிந்து கொள்ளணும். சிலருக்கு அரசியலை ரொம்ப தெரிஞ்சுக்கணும், வேலையில் நிறைய காரியங்களை தெரிஞ்சு கொள்ளணும். நான் இருக்கிற துறையில் நான் நிறையா கற்றுக்கணும், புதுசாக நான் நிறையா கற்றுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆசை நம்ம எதாவது கற்றுக்கணும், நம்ம எதையாவது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? என் ஜனம் என்னை தெரிந்து கொள்ளாதா, என்னை புரிந்து கொள்ளாதா? ஹோரா தரா சினிரியான் தரா ராட்டரா டரா மனரா தரா கரா ஹோரா சந்தரா திரியாந்தரா கரா சிக்கிரியா. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை வெட்டி எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ரோதரா சந்தரா மினிரியாந்தரா ஹோரா தரா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, கர்த்தாதி கர்த்தர், பரிசுத்த ஆவியான தெய்வத்தை.
அவரை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களை தெரிந்து கொள்ள ஒரு கூட்டமே இருக்கும். ஓரா சந்தரா பாலா திரி ஆந்தரா குரு ஓரா தாரா கலா டிரி ஆந்தரா மனரா ஷதரா. இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆயிடலாம். இந்த துறையில் நிறையா படித்தா நம்ம இதில் சூப்பராக ஆயிடலாம் அப்படின்றோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏஐ நிறையா வந்துடுச்சு. அந்த துறையில் எல்லாரும் மனிதர்கள் கவனத்தை செலுத்துகிறார்களா? இதை கற்றுக்கிட்டா, இதை தெரிஞ்சுக்கிட்டா, இந்த தொழிலை பழகிட்டா, இந்த படிப்பை படிச்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக ஒரு மனிதனுக்கு தேவை, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை, கர்த்தரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோதரா சாந்தரா திரி கலா தரா பரா. எந்த படிப்பும் எந்த பணமும் உங்களை உயர்த்தாத உயரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ராதரா. தேவனோடு உள்ள உறவு அது உங்களை நீங்கள் போகாத உயரத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ரோதரா சாந்தரா மனரா ஷதரா. வாசற்படியிலே, அரண்மனை வாசற்படியிலே உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் அதே அந்த அரண்மனையின் அதிகாரியாக மாறினார். காடுகளிலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த தாவீது காடுகளிலே தன் வாலிபத்தை தன் மேலிருந்த அழைப்புக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் கர்த்தருக்காகவும் அர்ப்பணித்த தாவீது 12 கோத்திரத்திற்கும் ராஜாவானார். ஓரா தரா சனரா திரியாந்தரா பரா ஓரா டிரியாந்தரா மனரா ஷாரா. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு வந்தார். நீங்கள் கற்பனை கூட செய்யாத உயரத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தம் என்று சொல்லுகிறார். ஆஹா ஓரோ தூரோ. எந்த படிப்பும் எந்த பணமும் உங்களை உயர்த்தாத உயரத்திற்கு கர்த்தர் உயர்த்துவார். ராஹா சேனிரியா மலதரா. எல்லா படிப்புகளின் சக்தியை காட்டிலும், எல்லா துறைகளின் சக்தியை காட்டிலும், எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற பணம் வச்சுக்கோங்க, பேர் வச்சுக்கோங்க, புகழ் வச்சுக்கோங்க, இவைகள் எல்லாவற்றின் சக்தியை காட்டிலும் கர்த்தரின் சக்தி உங்களை உயர்த்துவது அது வேற மாதிரி இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் ஆசீர்வாதம் இருக்கும், அதில் வேதனை இருக்காது. ஓரா ஷதரா சியாட்டலா மனரா தரா பரு ஷுதரு. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், திரும்ப 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 எத்தனை வாட்டி சொன்னாலும் அது தெவிட்டாது. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது? எல்லாம் நல்லது நடக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்றது, கொஞ்சம் எல்லாம் எதிர்மறையா நடந்தா ஆத்திரமாகிறது. அப்படி இருந்ததுன்னா நம்மளை செக் பண்ணணும் பாருங்க. கையில் பணம் இருக்கும்போது கர்த்தர் நல்லவர், கையில் பணம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா கர்த்தர் எங்க அப்படி கேட்குற வாழ்க்கை இல்லை. போன வாரம் டங்ஸ் பேசும்போது எனக்கு வந்துச்சு ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில் ஆரம்பத்தில். அதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்ததில்ல. நம்ம தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, நீ எது வரைக்கும் கர்த்தரை நம்புவீங்க? அவங்க சொல்லுவாங்க, அவங்க முன்னாடி கண்ணில் வேற பார்த்துட்டாங்க, நெருப்பு அவர்களை போட வந்தவர்களை எரித்து சாம்பலாக்குகிறது, அதை இவர்கள் கண்கள் பார்க்கிறது, பின்னாடி ஒரு கால் வைக்கல.
சிலையை மாட்டோன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. கர்த்தரை நம்புறதுல ஒரு இன்ச்சு கூட கண்ணுக்கு முன்னாடி தூக்கி போட வந்தவன் சாம்பல் ஆகிறான், எரிஞ்சு சாம்பல் ஆகிறான். அது கூட அவங்க விசுவாசத்தை அசைக்க முடியல. அந்த நெருப்புக்குள்ளே விழுறாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த நெருப்பு எங்களை எரித்து சாம்பலாக்கினாலும் எங்கள் கர்த்தர் மேல் நாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை எதுவும் குலைக்க மாட்டாது. அவங்க சொன்னாங்க, அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எங்கள் தெய்வத்தை எங்கள் வாழ்நாளெல்லாம் விசுவாசிப்போம், நம்புவோம். சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. இந்த தேவனோடு உள்ள உறவில் ஒருத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி கேர் பண்ணவே மாட்டான். சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அவன் ஆண்டவரோட கரத்தை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டே இருப்பான். தானியேலை கேட்டிங்கன்னா தூக்கி அந்த கெபிக்குள்ளே போடுறாங்க. அவருக்கு தெரியும், விழுந்தா சிங்கம் கடிச்சு கொதறும். எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என் கர்த்தரை நம்பு, அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் என்னம்மா ஆயிடுச்சு, இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பிள்ளையாக இருக்கனா எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்கணும். ஏன் இது ஏதாவது நடந்துருச்சுன்னா ஏன் நடக்குது, ஏன் இது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வருது. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் சொல்லிட்டார்ல, நீ அக்கினியில் கடக்கும் போதும் வேகாதிருப்பா அப்படின்ட்டாரு. நீ தண்ணீரில் நடக்கும் போதும் தண்ணீர் உன் மேலே புரளாதுன்னு சொல்லிட்டாரு. நானே உன் பரிகாராகிய கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு முன்னாடி போவேன், உன் கூடையே இருப்பேன், உன் கையை விட்டு விலகவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதை விட வேற என்ன வேணும்? எல்லாம் சிலது நடக்கிற மாதிரி இருக்கலாம். சில காரியங்கள்லாம் எதுவுமே என் வாழ்க்கையில் எதிர்மறையாக நடக்கக்கூடாது, நெகட்டிவாக நடக்கக்கூடாதுன்னு இல்லை. சிலது நடக்கிற மாதிரி அப்படி இருக்கும் தீமையாக. அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் சிக்கிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதில் போய் சிக்கிக்காதீங்க. அது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. ஏதாவது நடந்தால் உடனே ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி யாருக்குது, அப்படி போட்டு உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு குப்பையை காமிச்சார். எனக்கு ஒரு குப்பையை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த வேர்டை ஆண்டவர் இன்னைக்கு பேச சொன்னார். ஆனால் ஒரு தரிசனத்தில் குப்பையை பார்த்தேன். குப்பை எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? குப்பைனால என்ன சொல்லுவோம், குப்பைனா என்ன நினைப்போம், ரொம்ப ஒரு அக்லியாக நம்ம நினைப்போம். அந்த குப்பைகள் எல்லாமே ஒரு காலத்தில் எல்லாராலும் யூஸ் பண்ணப்பட்டவைகள் தான். ஒரு டின் எடுத்துக்கோங்க, ஒரு கொக்கோ கோலா, ஒரு ஸ்ப்ரைட்டு. அந்த டின்னு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அதை யூஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு என்ன செய்வாங்க, அது நேராக எங்கே போகும், அது யூஸ் ஆன உடனே டஸ்ட்பினுக்கு போகும். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறீங்க, ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றீங்க, அப்புறம் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்கே போகும், குப்பைக்கு போகும். நிறையா பேரோட வாழ்க்கை நான் சொல்கிறேன், இதில் அட்டன் பண்ணியிருக்கிறவங்க வாழ்க்கை, உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, த்ரோ பண்ணிட்டாங்க. ஒரு த்ரோ பண்ணப்பட்ட லைஃப் உங்களுக்கு இருக்குது, அது உங்களை குத்துது. சில ஹர்ட்டிங்ஸ் இருக்குது, சில காயங்கள் இருக்குது, சில ஏமாற்றங்கள் இருக்குது, விரக்திகள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை பிரதர் குப்பை மாதிரி இருக்கு பிரதர். வாழ்க்கை நல்லா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர். ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்குது. குப்பைனா பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா
ஆஷ் ஹீப் அப்படின்னு இருக்கு, குவியலாம், சாம்பல் குவியல், குப்பை குவியல் அப்படி இருக்குது. எடுங்களேன் 1 சாமுவேல். நம்ம அண்ணால் அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க, 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ரா சாந்தாலா பரா லேட்டிரி கரா டரா மனரா சாந்தர பலூத்துரு. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சில பேர் வாழ்க்கை நீங்கள் சொல்கிறீங்க குப்பையில் குப்பை மாதிரி இருக்குங்க என் லைஃபு, இதிலிருந்து ஏதாவது ஒரு உயர்வு வருமா, இதிலிருந்து என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா? அதாவது ஆரம்பத்தில் டங்ஸ் பேசும்போது ஆண்டவர் பேசினார், இது என் லைஃப்பை பார்த்தா இப்படி தான் நடக்கும் போல இருக்குது. அது சில பேருக்கு உங்களுக்கே தெரியுது, என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் போய் முடியும் போல இருக்குங்க, என் வாழ்க்கையிலலாம் ஒன்றும் நடக்காது போல இருக்குங்க, ஒரு நல்லதெல்லாம் கிடைக்காது போல இருக்குங்க, அது என் வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குங்க இந்த விஷயத்தில். இன்னொரு விஷயத்தை எடுத்தால் அதுவும் அப்படி தாங்க, அதுவும் அப்படி தான் இருக்குது, அது அப்படி தான் போய் முடியும் போல இருக்கு. காரியம் மாறுகிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உங்கள் லைஃப்பை பார்த்தா இது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, இது இப்படி தான் ஆகும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், அதில் ஒரு மாற்றம் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. அது மனிதர்களால் உண்டாகுகிற மாற்றம் அல்ல, கடவுளால் உண்டாகுகிற மாற்றம் வருகிறது. ராஷா லியாத்தாரா. வசனம் சொல்லுது பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். ராஷா தராபரா. அடுத்தது பார்க்கிறோம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு உயர்வு வருதுங்க உங்க எல்லாருக்கும். உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்க அந்த உயர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? குப்பையிலிருந்து. அடுத்தது, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ராஷா இங்க பாருங்க, அவர் என்ன பண்ற, பூமி அவர் பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எங்க போறீங்க? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். குப்பையிலிருந்து அவர் எங்க உயர்த்துகிறார்னா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு உயர்வு வருதுங்க. அது எப்படிங்க? குப்பையிலிருந்து எப்படிங்க அது சிங்காசனத்துக்கு போகும்? அதை ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணி அது தேவையில்லைன்னு அப்படின்னு தூக்கி எறிஞ்சது. சில பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஆமாம் பிரதர், யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணிட்டு என்ன த்ரோ பண்ணிட்டாங்க பிரதர். நம்ம கடவுள் எப்படி தெரியுமா? நம்ம கர்த்தர் எப்படி தெரியுமா? இந்த மனிதர்கள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றவர் கிடையாது. இவர் யூஸ் பண்ணிட்டு உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. இவர் யூஸ் பண்ணிட்டு அவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவர். இவர் யூஸ் பண்ணிட்டு உங்களை எந்த உயர்வுல கொண்டு போகணுமோ அந்த உயர்வுல கொண்டு போய் உட்கார வைக்கிறவர். நிறைய பேர் லைஃப்ல உயர்வு நிறைய இடங்கள்ல பார்க்குறீங்க, ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சேஞ்ச் நடந்துடாதா, ஒரு உயர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லி அமிச்சாரு, நான் குப்பையில் இருக்கிறவனையே, புழுதியில் இருக்கிறவனையே நான் எடுத்து உயர்த்துகிற தெய்வம். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வச்ச தெய்வம். 1 சாமுவேலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ராஜாக்களே புறப்படுறாங்க. இந்த அம்மா சொன்னதுக்கப்புறம், அண்ணால் அம்மா சொன்னதுக்கப்புறம் பாருங்க எத்தனை பேர் லைஃப் அந்த மாதிரி நடந்துச்சு இந்த பைபிளில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எடுத்து உயர்த்துகிற தெய்வம். நம்ம மரியாள் அம்மாள் சொல்லுவாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் பார்ப்பார், என்னது நீ குப்பையில் இருக்கியா, அடடா என் செல்லம், நீ உன் வாழ்க்கை இப்படி இருக்குதா, நீ இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க பாருங்க, ஒரு மனுஷன்
ஒரு மனுஷனை உயர்த்தினா அது சாதாரணம். அந்த தேசத்தின் ராஜா ஒரு மனுஷனை உயர்த்தினா அது வேற மாதிரி. ஆனா கடவுள், அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் ஒரு மனிதனை உயர்த்தினால். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.